ஹாய், வெல்கம் டு ஆல் உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்க்குற வீடு எங்கன்னா ஒரு ரீசேல் ஹவுஸு, ஒரு 7 to 8 years ஓல்டு ரீசேல் ஹவுஸு. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப 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 பக்கம், ஒரு 100லேருந்து ஒரு 150 மீட்ரு மட்டும்தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமான இருக்கிற ஒரு வீடு. இது வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக எப்படின்னா, கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன், அதுக்கு மேலே ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி மட்டும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. 1350 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்துடும். பில்டிங் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டியிருக்காங்க. சைடில் செட்பேக், சைடில் இடம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங். இது வந்து டெட் எண்ட் வரைக்கும் கார், இது அவங்களுக்கு தான். டெட் எண்ட் வரைக்கும் கார் நம்ம ரோட்டில் ஓடுறதுனால விடலாம், உள்ளே வரதுனால விடலாம். அதனால் எந்த ஒரு இது இல்லை. ரன்னிங் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். இதுதான் வீடோடைய எலிவேஷன். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்கும். என்ட்ரன்ஸு வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒரு தான் விட்டுக்கலாம். ஷூரேக்காக அடிஷ்னலாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடமும் வந்து இவங்களுக்கு தான் சேரும். எல்லாமே டாக்குமெண்ட்டு எல்லாமே இதில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம் வந்துடும். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தனியாக ரூமு, இது தனியாக ரூம் வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறது, வேறு எதனா சின்னதாக வேறு எதனா யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய வைக்கிறதுக்கு இங்கே ஒரு தனியாக இடம் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி செட் பேக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஹாய், இது வந்து லேண்டு மட்டும் கொஞ்சம் கோர்ஸ் வரும், ஆனால் பில்டிங் கோர்ஸ் வராது, ஸ்கொயராக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இபி போர்ஷன். இது வந்து இபி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு கனெக்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு தனியாக கனெக்ஷன், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோருக்கு தனியாக கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இதான் வீடோட என்ட்ரன்ஸு, மெயின் டோர். இங்கே வாசல்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக தேக்கில் செஞ்சுருக்காங்க. கீழே ஆக்சுவலாக ஓன் யூஸ்க்காக ஓனாக கட்டியிருக்காங்க. இப்போது வேறு ஏதோ ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் சேல் பண்ண போகிறாங்க. இதையும் வீட்டோட இதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பெரிய ஒரு டோர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வீட்டோடைய ஹால். பூஜை ரூம் வந்து ஹால்லே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஜன்னல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம், கபோர்டு வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து கீழே பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் வந்துடும். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரே ஒரு பாத்ரூம். ஒன்று வந்து அட்டாச்டு பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இந்த பக்கம் வந்தோம்னா காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இது சும்மா டைனிங் ஏரியா. இது ஒரு ஃபேன் கொடுத்துருங்க. இது ஒரு பெட்ரூம். நல்லா கிங் சைஸ் காட், நல்லா பெரிய காட் போட்டு வச்சுருக்காங்க. அப்பயும் ஸ்பேஸ் நல்லா ஓரளவுக்கு சைடில் போயிட்டு வர மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆஃப் பண்ணிப்பா. இது வந்து கிச்சன் ஏரியா. இதாக மேலே போகலாங்களா? சேம் தான். ஃபுல்லாக எஸ்எஸ்டி போட்டு கைப்பிடி இது போட்டிருக்காங்க. அது இல்லாமல் படிக்கட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரானைட் மார்பிள் போட்டு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பால்கனி ஏரியா. இது கீழே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான், சேம் டிட்டோ. அப்படியே மேலே நிலக்கதவு, வாசப்படி, வாசக்காலி எல்லாமே டிட்டோவாக அப்படியே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் விண்டோ, இந்த பூஜை ரூம், கபோர்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் பாத்ரூமு, இந்த கிச்சனு, டைனிங் ஹால், இங்கே ஒரு பெட்ரூம். வந்து மேலே மொட்டை மாடியில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும்.
இந்த ஷிட் அவுட் ஏரியாவுக்கு மட்டும் இங்கே லைட்டாக இது போட்டிருக்காங்க. வீடோட ஃபுல் இது ஆப்போசிட்டில் பின்னாடி பேக் எல்லாத்துலேயும் சுற்றி வீடும் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோபுரம், கோயில் கோபுரம் தெரியும். அது காமாட்சி அம்மன் கோயிலோட கோபுரம். இது வந்து மேலே வந்து ஒரே ஒரு ரூமு ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பக்கத்தில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வீடு. 1350 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. சிஎம்டி அப்ரூவ்டு கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுத்துக்குமே வந்து சிஎம்டி லேண்ட் வித் பில்டிங் ரெண்டுத்துக்குமே வாங்கி வச்சுருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க. லோன் போகிறதுனால லோன் போய்க்கலாம். 1.3 சொல்கிறாங்க. பட்ஜெட்டு 1 crore 30 lakhs சொல்கிறாங்க. பேசிக்கலாம். பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்ட. அது இங்கேருந்து இந்த மரமெல்லாம் மறைச்சிருக்கு, அதனால் சரியாக தெரியல. இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் வரும். ஒரு 100லேருந்து ஒரு 150 மீட்டர் கூட வராது மெயின் ரோட்டில். இதுதான் ரன்னிங் ரோடு. ஆக்சுவலாக முத்துக்குமரன் காலேஜ் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக நீங்கள் வீடு வாங்கிறவங்க வாங்கி வாடகை விட்டால் கூட காலேஜில் படிக்கிறவங்க அது மாதிரி கூட சீக்கிரமாக வாடகை விடுறேன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக கூட வாடகை வந்துடுவாங்க, ஆளுங்க வந்துடுவாங்க. பக்கத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல், மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் அக்சஸ் பண்ணுறது 24 hours ஷேர் ஆட்டோ எல்லா இதுவும் இருக்கும், ஃபீச்சர்ஸும் இருக்கும். இதை பற்றின மேலும் உங்களுக்கு எதனா விவரம் தேவைப்படுது, தகவல் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இதுமாதிரி ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி எதனா தேடிட்டுருக்காங்களா அவங்களுக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை. வீடோடைய ஃபுல்லாக சுற்றி இருக்கிற இது பக்கத்தில் காவா போட்டு, பட் ஆனால் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. ஒரு 2-3 பிளாட்டு தள்ளி தான், அதனால தான் காவா இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.